ஸ்ரீகிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள். குரு பெயர்ச்சி பலன்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோல கன்னி ராசிக்காரர்களுக்கு தொழில் எப்படி இருக்கும், பொருளாதாரம் அதாவது பண வரவு எப்படி இருக்கும், அது மட்டும் இல்ல குடும்பம் எப்படி இருக்கும், பெண்களுக்கு எப்படி இருக்கும், குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும், மாணவர்களுக்கு எப்படி இருக்கும், இப்படி பல ஸ்டேட்மெண்ட்டா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதற்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. முதல்ல குரு பெயர்ச்சி எப்ப வருகின்றது அப்படிங்கிறத பார்த்துடலாம். 2026ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்கவிருக்கின்றது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி லாப குருவாக வருகின்றார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்று அமரப் போகின்றார். பெரும் பொருளாதார முன்னேற்றம், எதிர்பாராத யோக பலன்களும் கிடைக்கப் போகின்றது. முதல்ல தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். வேலையில் இதுவரை இருந்த தடைகள் விலகி மேலதிகாரிகளின் ஆதரவு, உரிய அங்கீகாரம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக தள்ளி போன பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் தேடி வரும். புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு இது மிகவும் சாதகமான காலமாக, தொட்டதெல்லாம் துலங்கும் காலமாகவே அமையப் போகின்றது. தகுதிக்கேற்ப நல்ல வேலை மாற்றம் அல்லது விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் வாய்ப்புள்ளது. பண வரவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். லாப குருவாகவே குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வதால் தாராளமான பணப்புழக்கம் உண்டாகும். வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது. பழைய கடன்களை முழுமையாக அல்லது பாதியோ அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். புதிய முதலீடுகள், சொத்துக்கள், வீடு, வாகன சேர்க்கை வாங்குவதற்கான யோகம் கைகூடி வரும். இந்த காலகட்டத்தில் கன்னி ராசிக்காரர்கள் கட்டாயம் சேமிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த காலத்துல நீங்க சேமிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்க எதிர்காலத்திற்கு ரொம்பவே சிறப்பாக அமையும். இப்ப கன்னி ராசிக்கார பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். குடும்பத்திலும் பணிபுரியும் இடத்திலும் நிலவி வந்த மன அழுத்தங்கள் குறைந்து நிம்மதி கூடும். குடும்ப உறுப்பினர்களிடையே உங்கள் வார்த்தைக்கு மதிப்பும் கௌரவமும் உயரும். திருமண வயதில் இருக்கும் பெண்களுக்கு நல்ல வரன் அமைந்து சுபகாரியம் தடையின்றி நடக்கும். கன்னி ராசிக்காரர்கள் திருமணம் முடிந்து பல வருடங்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியின் மூலம் ஜோதிட விதிகளின்படி கன்னி ராசிக்கு 5ஆம் வீடு என்பது பூர்வ புண்ணிய மற்றும் புத்திர ஸ்தானமாகும். இந்த பெயர்ச்சியில் குரு பகவான் தனது 7ஆம் பார்வையாக உங்களது 5ஆம் வீட்டை மிக வலுவாக பார்க்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற பல மொழியே உண்டு. இப்படி குரு பகவானின் பார்வையால குழந்தை பாக்கியம் ரொம்பவே தெளிவாக உங்களுக்கு கிடைக்க போகின்றது. அது மட்டும் இல்ல, திருமணமாகி பல ஆண்டுகள் கடந்தும் மருத்துவ குறைபாடுகள் அல்லது இதர தடைகளால் குழந்தை பாக்கியம் தள்ளி போன தம்பதியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தடைகள் முற்றிலும் நீங்கும். நீண்ட நாட்களாக எடுத்து வந்த மருத்துவ சிகிச்சைகள் இப்போது நல்ல முறையில் பலன் தந்து வீட்டில் மழலை சத்தம் கேட்கும். எங்களுக்கு ஏற்கனவே பிள்ளைங்கள்லாம் இருக்காங்கங்க, எங்களுக்கு என்ன பலன்க, எங்க பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களின் பிள்ளைகளின் பிடிவாத குணம் குறைந்து நல்வழிப்படுவார்கள். அவர்களின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படும். கன்னி ராசிக்கார மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். கல்வியில் இருந்த மந்த நிலை மாறி படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். விரும்பிய கல்லூரி அல்லது வெளிநாடுக்கு சென்று உயர்கல்வி பயில நினைப்பவர்களுக்கு முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். குருவின் பார்வை உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் மாணவர்கள் கவனச்சிதறல் இல்லாமல் படிக்கும்போது நினைத்த இலக்கை அடைய முடியும். ஒரு சில கன்னி ராசிக்காரர்கள் நாங்கள் இப்பயே கர்ப்பமாக தாங்க இருக்கோம், 5 மாதம் 6 மாதம் ஆகுது, டாக்டருங்கள்லாம் அந்த சத்து குறைபாடு அப்படிலாம் சொல்கிறாங்க, நாங்கள் என்னங்க செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு உங்கள் பயமெல்லாம் நீங்கி ஒரு ஆரோக்கியமான குழந்தையை நீங்கள் கண்டிப்பாக பெற்றெடுப்பீர்கள். உங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமாகவே இந்த குரு பயிற்சியின் மூலம் கிடைக்க போகின்றது. இந்த குரு பகவானின் அருட்பார்வை மேலும் உங்களுக்கு பலமாக அமைய வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் கோவிலுக்கு, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் கோவிலுக்கு சென்று மஞ்சள் மலர் குரு பகவானுக்கு சாற்றி முடிஞ்சா கொண்ட கடலை அன்று தானம் செய்யுங்க. முடியாதவர்கள்
சுவாமிக்கு கொண்ட கடலை மாலை போடலாம். அப்படியும் இல்லை, அப்பயும் எங்களால முடியல அப்படிங்கிறப்ப 2 நெய் தீபம் ஏற்றி அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது மேலும் நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு குரு பகவானை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா, ஓம் குருவே நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.